சரி, நமக்கு வந்து பைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து இது ஒரு பார்ட் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்மளோட கணக்கு வந்து 15 கொஸ்டின் அப்படிங்கும் போது இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, நம்ம பிளான் என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளான் பண்ணி வச்சுக்கிறோம். பிரிட்ஜஸ் கிளாசிபிகேஷன், சரிங்களா, இது வந்து நமக்கு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும். தாலஸ் ஆர்கனைசேஷன், ஏன்னா பைக்காலஜி பொறுத்த வரைக்கும் தாலஸ் அப்படிங்கிற கேரக்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதோடைய லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு, ஹாப்லாண்டிக்கா, டிப்லாண்டிக்கா, ஹாப்ளோடிப்லாண்டிக்கா, இந்த மாதிரி பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆப்ல அப்பப்போ வந்து ஷார்ட் அவுட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிவிடுவேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஆர்த்தோடெனட்டஸுக்கும் நெமட்டோடெனட்டஸுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் அதை அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி அப்பப்போ நான் உங்களுக்கு அதை அனுப்பக்கூடியதை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அப்லோட் பண்ணுவேன். அதுவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்பப்போ, அல்லது நோட்ல நீங்க நோட் பண்ணிட்டாலும் சரி. ஷார்ட் அவுட் மெட்டீரியல் எல்லாமே இதுல பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறமிகள், ஏன்னா போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியது எல்லாமே இந்த பைக்காலஜில வரும். நமக்கு வந்து ஒரு சிலது மட்டும்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பாராசைட்டிக்கா, செப்பலோரசஸ் அந்த மாதிரி பீசிஸ் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். அதே மாதிரி எவல்யூஷனரியா பார்க்கும்போது செக்ஷுவாலிட்டி ஆஃப் த ஆல்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 3 டைப் வரும். ஐசோகேமஸ், அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 டைப் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா காணப்படும். அதுக்கப்புறம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபாலோயிங் ஆல்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனாபினா, நாஸ்டாக், ஸ்பைருலினா, டயாட்டம், கிளாமிடோமோனஸ், ஊடோகோனியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி. சரிங்களா? லாஸ்ட் பிஜிடிஆர்பியை வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லும் போது ஏன் சொல்றேன் அப்படின்னா யூஜிடிஆர்பி பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா என்னோட திங்கிங் என்ன வருது அப்படின்னா அவங்க வந்து யூஜிடிஆர்பிக்கு 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கணும். அந்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பிஆர்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் வந்து லாஸ்ட் நடந்த பிஜிடிஆர்பிக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கான்செப்ட். ஏன்னா எப்படி நம்ம யூஜிடிஆர்பி பார்க்கும் போதும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பிஆர்டி எக்ஸாமுக்கானது தான் அடாப்ட் ஆகுது. சரிங்களா? அதனால அதை பேஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல எக்ஸ்பெக்டேஷன் மார்க் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரிட்ஜஸ் கிளாசிபிகேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் 2. அதுக்கப்புறமேட்டு அனாபினா, நாஸ்டாக், ஸ்பைருலினா இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு முக்கியமா கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்கேவோட ஹிஸ்டரி. ஆல்கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே முக்கியமா என்ன அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியது. ஃபுட் மெட்டீரியல்ல தனக்கு தேவையானதை வந்து பாத்தீங்கன்னா தானே உற்பத்தி செய்யக்கூடியது. ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது செய்யும். இதை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாலஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல the Greek word algae அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பைகாஸ். இதை நோ பண்ணி வைங்க. ஆல்கேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பைகாஸ். while the Roman time they were called the fucus and were used the matron for the cosmetic purpose. சரிங்களா? மேட்ரான் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா காஸ்மெட்டிக்னா அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வந்து ஒரு தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அழகு சாதன பொருட்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய்லாந்து, சீனா, ஜப்பான் இந்த மாதிரி இடத்துல வந்து கடல் பாசிகளை வந்து நிறைய உணவா எடுத்துக்குவாங்க. சரிங்களா? நம்ம இதுலதான் அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆனா கடல் பாசிகளை வந்து அதிகமான அளவு உணவா எடுத்துக்கிறது வந்து சைனா, ஜப்பான், தாய்லாந்து பகுதியிலாம் அதிக அளவு என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி த ரோமன் ரைட்டர் விர்கில் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா the apparently did not have the much use for them the writers, அதாவது நெகில் வில்கர் ஆல்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நெகில் வில்கர் ஆல்கே, ஆல்கேவானது
ஒரு புனிதமானது நிறைய இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்டா இதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு வந்து நெகில் வில்லியர் ஆல்கே அதாவது கடல் பாசி என்பது கடல் பாசியை விட மதிப்பற்றது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரிங்களா? நெகில் வில்கர் ஆல்கே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோமன் ரைட்டர் விர்கில் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா apparently did not have much use for them as a rights. இதை நீங்க வந்து வேணா எழுதி வச்சுக்கீங்க. கடல் பாசியை விட மதிப்பற்றது எதுவும் இல்லை. அதுதான் வந்து நமக்கு நெகில் வில்கர் ஆல்கேன்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்தது the Chinese record them aesthetically and this is significant their name. சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா டசா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது 8வது நூற்றாண்டுல எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இந்த சைனீஸ் ஜப்பான் அவங்க எல்லாம் வந்து இந்த டசா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவங்க பேர்ல நம்ம பாசின்னு சொல்றோம், அவங்க பேர்ல வந்து டசா. ஆல்கே have been known for the long time. ஹவாய் இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உணவா பயன்படுத்துறாங்க. ஹவாய் மக்கள், ஹவாய் தீவுல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஆல்காக்களை உணவா பயன்படுத்துறாங்க. இதுக்கு பேர் என்னன்னா லீமு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். வாழிடம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பார்ட் லேண்ட் கவர்ட் வித் எய்தர் ஃப்ரெஷ் வாட்டர், ஒன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல இருக்கும், அப்படி இல்லைன்னா கடல் தண்ணியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அது ரெண்டுலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்க அயர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிரவுன் ஆல்கேவா இருக்கலாம், ஒரு ரெட் ஆல்கேவா இருக்கலாம். அதெல்லாம் வந்து பொதுவாகவே கம்ப்ளீட்டா எங்க இருக்கும் அப்படின்னா கடல்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். சரிங்களா? அடுத்தது the besides several other algae found in somewhat drier condition. ஒரு சில ஆல்காக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காணப்படுது அப்படின்னா ட்ரை பிளேஸ், ரொம்பவுமே வறட்சியான பகுதியில கூட இது காணப்படுது. there are found on the trunk of the tree, மரப்பட்டைகள்ல வாழக்கூடியது. அப்புறம் டெலிபோன் ஒயர்ல, ஆன் ராக்ஸ், பாறை மேல, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹைட்ரோஃபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைட்ரோஃபைட்டிக் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நீர்ல வாழக்கூடிய ஆல்காக்களுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபைட்டிக். ஆல்கே பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கேட்பாங்க. there are more or less completely submerged அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா தண்ணிக்கு அடியில மூழ்கி இருக்கக்கூடியது அல்லது ஃப்ரீ ஃப்ளோட்டிங். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், நீர்ல என்ன பண்ணும் அப்படின்னா மிதக்கக்கூடியதா இருக்கும். ஹைட்ரோபைட்டிக் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பென்தோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. several freshwater algae, marine algae and found attached to the condition. பென்தோபைட் அப்படின்னா இப்படி பாறை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பாறை இருக்கு கீழே வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டுன மாதிரி நமக்கு வந்து ஒட்டி இருக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை உங்களுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் நானு. இதுல உங்களுக்கு தமிழ்லவே வந்து தெளிவா இருக்கும். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து அப்படியே தான் கொடுத்துருக்கேன். எபிபைட்னா எபிபைட்டிக் அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பென்தோபைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு பல நன்னீர் மற்றும் கடல்வாழ் பாசிகள். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டிய நிலையில் காணப்படும் அப்படின்னா அடிப்பகுதியில ஒட்டி காணப்படும். உதாரணத்துக்கு வந்து சாரா, அதாவது காரா அப்படின்னு சொல்லக்கூடியது, நிட்டில்லா, கிளாடோபோரா, கேங்கோசீரா, கீமோசைபான், இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா நன்னீர் பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடிப்பகுதியில வந்து ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பற்றி காணப்படும். அதே மாதிரி பழுப்பு பாசிகள்,
பியோபைசியை பொறுத்த வரைக்கும் கடலில் உள்ள சில ஆதாரங்களுடன் ஒட்டி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டிய நிலையில் காணப்படும். இப்ப ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது வேணா இருக்கலாம். ஒரு உடைந்த கற்களா இருக்கலாம், ஒரு ஓடு மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுல என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டி காணப்படும். அடுத்தது வந்து நமக்கு எபிபைடக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு பாறை, ஏரிகள், குளங்கள், கரைகள்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வாழக்கூடியதுன்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு பென்தோபைட்டும் இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வேறுபடுத்துவது சற்று கடினம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா நமக்கு இருக்கக்கூடியது நன்னீர் வடிவங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஊடோகோனியம், அதே மாதிரி ஸ்டார்டோஸ்போரா. ஸ்பைரோகைரா பொறுத்த வரைக்கும் நமக்கு சில கணங்கள் மொஜிட்டியோடா, அதே மாதிரி டயாட்டம், சைட்டோனிமா மற்றும் லிவிலேரியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எபெட்பயாட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். தெர்மோபைட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது ஒரு அதிகமான வெப்பநிலையில வாழக்கூடியது. சரிங்களா? கிட்டத்தட்ட பாருங்க 70 டிகிரி செல்சியஸ் இதுல கூட வாழக்கூடியது இருக்கு. இதுல ஆசிலட்டோரியா நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க கொஸ்டின் யூஜிடிஆர்பில. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் 2009க்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். எத்தனை டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாழும்னா 85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கு. அதனால இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், தான் உங்களுக்கு பெட்டர். தெர்மோபைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆசிலட்டோரியா என்ன சொல்றோம் அப்படின்னா சர்வை டு 85 டிகிரி செல்சியஸ். இந்த குரோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 84 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஆசிலட்டோரியா எல்லாம் எதுல வருது அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே, இந்த மிக்சோபைசி கேரக்டர்ல வரக்கூடியது. அடுத்தது பிளாங்டோபைட்ஸ். பிளாங்டோ அப்படின்னால மிதக்கக்கூடிய உயிரினங்கள். இந்த கொஸ்டின் தான் வந்து லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிளாங்டோ அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா மிதக்கக்கூடியது. அதை ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. யூ பிளாங்டோபைட்ஸ், டைகோ பிளாங்டோபைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிச்சுக்கிறாங்க. யூ பிளாங்டோபைட்ஸ் அப்படின்னா நெவர் அட்டாச்டு அண்ட் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆஃப் த ஃப்ரீ ஃப்ளோட்டிங். ஆரம்ப நிலையில என்ன பண்ணும் அப்படின்னா எதோடையும் ஒட்டாம தனித்து நமக்கு என்ன பண்ணுன்னா மிதக்கக்கூடிய தன்மை காணப்படும். இதுக்கு உதாரணம் டயாட்டம், காஸ்மோரியம், இதே மாதிரி கிளாஸ்டீரியம், மைக்ரோசிஸ்டிஸ், நமக்கு ஸ்பீரோப்ளாயா, செனிடெஸ்மஸ், பீடியாஸ்ட்ரம், கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், அதர் வால்வகேல்ஸ் அண்ட் சம் நம்பர் ஆஃப் த குரோகாக்கஸ். இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா நமக்கு வந்து யூ பிளாங்டோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுலையுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டாம காணப்படக்கூடியது. அதே டைகோ பிளாங்டோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது the beginning such algae attached, தொடக்கத்துல ஒட்டிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருந்து பிரிஞ்சு தனித்தனியா மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேல இருக்கிறது எப்படி இருக்கு நமக்கு வந்து இது எதோடையும் ஒட்டாம ஃப்ரீயா தான் மிதந்துட்டு இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு தொடக்கத்துல ஒட்டி இருக்கும், அதுக்கப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடும். இதுக்கு உதாரணம் ஸ்பைரோகைரா, ஜைகோனிமா, கிளாடோபோரா, ஊடோகோனியம், ரைசோக்ளானியம், முகேட்டியா, ட்ரப்போனிமா, மைக்ரோஸ்போரா, அதே மாதிரி சிலிண்ட்ரோஸ்பெர்மம், டெட்ராஸ்போரா, ரிவால்வரியா, நாஸ்டாக்கு, கிளியோட்ரைக்கியா, சர்காசம். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா டைகோ பிளாங்டோபைட்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம்பிள். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சுக்கங்க. யூ பிளாங்டோபைட்னா முழுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதக்கக்கூடியது. டைகோ பிளாங்டோபைட்னா ஆரம்பத்துல வந்து நமக்கு ஒட்டிட்டு இருக்கும், மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா மிதக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஹாலோபைட்ஸ். ஹாலோபைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து சலைன் வாட்டர், இந்த ஓடை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சாரி, இது கடல் மாதிரி இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல போனா உப்பு தண்ணி. உப்பு தண்ணியில வாழக்கூடிய நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹாலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல மோஸ்ட் ஸ்ட்ரிக்கிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த டியூனேலனா சலைனா, இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். கிளாமிடோமோனஸ், அதே மாதிரி சால்ட் லேக், உப்பு ஏரி. சரிங்களா? நமக்கு உப்பு ஏரியில மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து செனிடெஸ்மஸ் அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா
நமக்கு வந்து உயிர் வாழக்கூடியது. அப்பனோகேப்சா, பீடியாஸ்ட்ரம், அப்பனோதிக்கா, ஆசிலட்டோரியா இதெல்லாம் வந்து பொதுவா வந்து உப்பு ஏரியில வந்து வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்டோமார்பா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வந்து லேண்ட் நிலப்பகுதியில இருக்கக்கூடியது. ஆஸ்டரிஸ் இதுலயே நிறைய பீசஸ் இருக்கு பாருங்க. புல்வேல்ஸ், எல்லோட்ரிக்கேல்ஸ், காஞ்சுகேல்ஸ், மிக்சோபைசி found near to the sea asterisk. கடல் முகத்துவாரம் அந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இது அதிகமா காணப்படும். அடுத்தது எபிபைட்டிக். எபிபைட்டிக் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தொற்றி வாழக்கூடியது. இதுதான் வந்து நமக்கு எபிபைட்டிக்னு சொல்லக்கூடியது. ஒன்னா ஒரு பிளான்டோடைய லீஃப்லயோ ஸ்டெம்லயோ ரூட்லயோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அனிமல்ஸ் இருக்குன்னா அந்த அனிமல்ஸ் மேல என்ன பண்ணும் அப்படின்னா தொட்டிட்டு வாழும். இதுதான் வந்து நமக்கு தொற்று தாவரம் எபிபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலயே நிறைய நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. அப்பனோ சேட், அதே மாதிரி பல்போகிட், இது நமக்கு வந்து இது ஓ ஆக்சுவலா இது ஓ போட்டுக்குங்க. டியாமாரிச், ஊடோகோனியம் அண்ட் மைக்ரோஸ்போரா found in epipetic upon the larger species. ஊடோகோனியம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஊடோகோனியம், கிளாடோபோரா, ரைசோக்ளானியம், வவுச்சேரியா, ஹைட்ரோடிக்டியான் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீசஸ் இன்னொரு பீசஸ்க்கு மேல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரக்கூடியது. சரிங்களா. இந்த கோலியோகிட் நிட்டிலேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது மேல வாழுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காரா மேலையும் நிட்டிலா மேலையும் வாழக்கூடியது. சரிங்களா. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கோலியோகிட் நிட்டிலாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீசிஸ் எது மேல தொற்றி வாழுதுன்னா காரா நிட்டிலா மேல தொற்றி வாழுது. அடுத்து கோலியோகிட் பொறுத்த வரைக்கும் எபிபைட்டிக் upon the some grasses grow on the bank, pond, இந்த ஒரு குளம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோலியோகிட் வந்து நமக்கு தொற்றி வாழக்கூடிய தாவரங்களா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாலிஸ்னேரியாவில், டைப்பாவில், ஐப்போமியா இந்த மாதிரி நிறைய அக்வாட்டிக் பிளான்ட் இருக்கு இல்லையா, அது மேல என்ன பண்ணும் அப்படின்னா இது வாழுமா. கீட்டோமியா அப்படின்னு சொல்லக்கூடியது is found in epipetic on the mucilaginous mosses. அதுல இருக்கக்கூடிய ஒரு வளவளப்பான, ஏன்னா தண்ணியில இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னாலே நமக்கு எப்படி இருக்கும், வளவளப்பான அமைப்பு இருக்கும். சரிங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடியதா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து மாசஸ் ஆஃப் டெட்ராஸ்போரா, பேட்ரகோஸ்பெர்மா. இந்த பேட்ரகோஸ்பெர்மாங்கிறது பொதுவா நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரெட் ஆல்கே. இது எங்க இருக்கு அப்படின்னா இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சில நீர் ஊற்றுக்கள், அதாவது நன்னீர் ஊற்றுக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்கங்க தின தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா தேங்கி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து இது நமக்கு காணப்படும். பேட்ரகோஸ்பெர்மம் சொல்லக்கூடியது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ரெட் ஆல்கே. சரிங்களா. நன்னீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு ஆல்கே. எபிசூபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் மேல வாழக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு வந்து டாட்டில்ஸ், ஆமை இருக்கக்கூடியது, மொலாசஸ், செல்ஸ், நத்த மாதிரி இருக்கக்கூடியது, மீனோட செவுளு, இதுல கூட என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எபிசூபைட் அப்படிங்கிறது வந்து வாழும். பாருங்க, கிளாடோபோரா பொறுத்த வரைக்கும் எதுல வாழுது அப்படின்னா மொலாசஸ் உடைய செல்லுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. புரோட்டோடெர்மா இந்த பேசியோக்லேடியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஆஃப் த டாட்டில்ஸ். ஆமை இருக்கு பாத்தீங்களா, ஆமையோடைய அந்த பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காராப்சிஸ், காராசியம், இது வந்து போஸ்டீரியர் ஆன்டீரியர் லெக்ஸ் ஆஃப் த பிராங்கிப்ஸ். இது இந்த பிராங்கிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு அதோட கால் பகுதியெல்லாம் இருக்கும். இது ஒரு பூச்சி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிராங்கிஸ் அப்படிங்கிறது வித்தியாசமான பீசிஸா இருக்குப்பா. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இறால் தான். இறால், இது நன்னீர் தேவதை இறால் அப்படின்னு சொல்றாங்க. இறால் மேலே வந்து அதோட கால்கள்ல ஒட்டி காணப்படுமா, இறாலுடைய கால்கள்ல ஒட்டி காணப்படுகிறது. அதே மாதிரி எடோஃபைட்ஸ். எடோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெரஸ்ட்ரியல் ஆல்கே, நிலத்துல வாழக்கூடிய ஆல்காக்களுக்கு பேர் தான் எடோஃபைட்ஸ்.
இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எடோஃபைட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எடோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது டெரஸ்ட்ரியல் ஆல்கே, நிலத்தில் வாழக்கூடிய ஆல்கே. இதுல பாருங்க சாப்போபைட்டிக்னு ஒண்ணு இருக்கு, கிரிப்டோபைட்டிக்னு ஒண்ணு இருக்கு. சாப்போபைட்டிக் பொறுத்த வரைக்கும் there are surface algae. Most of the species Myxophyceae are founding upon the surface of the soil. மணலோட மேற்பரப்புல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மீசோடாட்டானியம், போட்ரிடியம், புரோட்டோடைபான், அதே மாதிரி வந்து நமக்கு ஊடோகிளாடியம், வவுச்சேரியா, பிரிச்சில்லா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உலர்ந்த சாயல்ல வளரக்கூடிய ஒரு சில ஆல்காக்கள். சாப்போபைட்ஸ்னா கொஸ்டின் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க. சரிங்களா? அப்ப சாப்போபைசிக்னு என்ன அர்த்தம் நமக்கு? இது வந்து சர்பேஸ் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த வகையான ஆல்கே அப்படின்னா சர்பேஸ், நிலத்துடைய மேற்பரப்புல வாழக்கூடிய ஆல்காக்கள். இது நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாக்டா தமிழ் மீனிங் என்ன வருது அப்படின்னா சாப்ரோபைட்டிக் இல்ல சாப்போபைட்ஸ் அப்படின்னு வரும். இந்த தமிழ் மெட்டீரியல் வச்சிருக்கவங்க சொல்லுங்க, நான் என்ன கொடுத்துருக்கேன்? சாப்போபைட்டிக் தான் கொடுத்துருக்காங்களா? அப்படியேதான் கொடுத்துருக்கேன் நானு. இல்ல அதுதான் வரும் நமக்கு. ஆக்சுவலா வந்து இங்க இவங்க கொடுத்திருக்கிறது சாப்போபைட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இது சாப்ரோபைட்டிக்னு தான் வருது. சாப்போபைட்ஸ்ங்கிற வார்த்தை அதே சேம் அதுல தான் வருது. சாப்போபைட்ஸ்னாலும் சாப்ரோபைட்டிக்னாலும் ஒரே சேம் இதுதான். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு வந்து இறந்த அந்த மாதிரி வருது. தமிழ்ல என்ன மீனிங் கொடுத்திருக்கேன் சார்? இறந்த, மக்கி போன அந்த மாதிரி கொடுத்திருக்குங்களா? ஹலோ சார், அது வந்து சர்பேஸ் ஆஃப் ஆல்கேன் இருக்கு. ஏன்னா சாப்போபைட்ஸ்னாலும் இங்க என்ன வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மண்ணோட அடிப்பை இதுல இறந்த அல்லது அழுகும் பொருட்களிலிருந்து கரைந்த கரிம பொருட்களை உறிஞ்சுவதன் மூலம் ஊட்டச்சத்துக்களை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுவும் சாப்ரோபைட்டிக் மாதிரி தானே வருது. சரிங்களா? இருந்தாலும் இது என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொடுத்திருக்கிறது பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா சாப்போபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்பேஸ் ஆல்கே அப்படின்னு தான் வருது. கிட்டத்தட்ட சாப்ரோபைட்டிக் ஆல்கே மாதிரி தான் இதோட கேரக்டர் வருது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். சாப்போபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு இறந்து போன, மக்கி போன அந்த உயிரினங்கள்ல இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கிற மாதிரி வருது. அதான் சாப்போபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை இந்த சர்பேஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாங்கன்னா வேணா எழுதி வச்சுக்கோங்க. மேற்பரப்பு ஆல்கா அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆல்காவுக்கு என்ன பேர் அப்படின்னா மேல் பரப்பு ஆல்கே. கொஸ்டின் எப்படி கேட்கிறாங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சாப்போபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சாப்ரோபைட்டிக் அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இதை ஆன்சர் பண்ணிருங்க. ஓகேங்களா? இது எப்படி கேட்கறாங்கிறத பார்த்துங்க. நான் செக் பண்ண வரைக்கும் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து அந்த அழுகி போன, மக்கி போன உயிரினங்கள்ல இருந்து தனக்கு தேவையான உணவை எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எதுக்கு இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. சர்பேஸ் ஆல்கே அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுங்க. மேற்பரப்பு ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. மீசோடோனியம், போட்ரிடியம், புரோட்டோடைபான், ஊடோகிளாடியம் அண்ட் வவுச்சேரியா, பிரிச்சில்லா நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள். அடுத்தது கிரிப்டோபைட்ஸ். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கொஸ்டின் வந்து 2018 பிஜி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கிரிப்டோபைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. Such algae subterranean habitat occurring inside the soil. சரிங்களா? ஒரு மண்ணுக்குள்ள புதைந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படுற மாதிரி நமக்கு இருக்கும். The habitat and occur inside the
soil. Species பொறுத்த வரைக்கும் Mixopaceae found in the soil. Example, Nostoc, Anapina, Euglena have been reported from the paddy field. அதாவது நம்ம இந்த வைக்கோல் சொல்றோம் இல்லைங்களா, அரிசி இதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். There is there also fixed in nitrogen, the atmospheric nitrogen soil enriched the fertility in the field. அதாவது வளத்தன்மையை வந்து உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதாவது மண்ணில் புதைந்து காணப்படக்கூடியது, மண்ணில் புதைந்து காணப்படக்கூடிய ஆல்கே. சார் தமிழ்ல சொல்லுங்க, தமிழ் என்ன கொடுத்திருக்கு சொல்லுங்க கிரிப்டோபைட்ஸுக்கு. தமிழ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்கல்ல, அதுல என்ன கொடுத்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓ, மண்ணுக்குள்ளே இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஓகே ரைட், அப்ப இதை நோட் பண்ணிச்சுங்க. நிலத்தடியில் காணப்படக்கூடியது மற்றும் மண்ணுக்கு உள்ளும் நமக்கு என்ன பண்ணனா காணப்படும். இந்த பீசிஸ் பொறுத்த வரைக்கும் Mixopaceae are found in the soil. இதுலயே நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா Nostoc, Anapina, Euglena. அடுத்தது ஏரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணனா காற்றுல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏரோபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏரோபைட்டிக் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிகோட்டஸ், கிளிப்சோமீடியம், அதே மாதிரி அப்டோகாக்கஸ், மைக்ரோ ஆல்கே such as chlorella, cyanobacteria like Nostoc and Cleocapsa. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா ஏரோபைட்டிக்ல வரக்கூடியது. அடுத்தது எபிபில்லோபைட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு தாவரத்தோட இலை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இலை மேல என்ன பண்ணும் அப்படின்னா தொற்றி வாழக்கூடிய ஒரு சில ஆல்காக்கள். ஆல்கே எபிபைட்டிக் அப்பான் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ. ஒரு மரத்தோட இலை இருக்குன்னா அந்த இலையில வளரக்கூடிய ஒரு சில ஆல்காக்கள். எக்ஸாம்பிள் பாருங்க, ட்ரண்டிபோலியா இஸ் காமன்லி ஃபார்ம் த பார்க் ஆஃப் த ட்ரீ. பொதுவா அந்த ட்ரண்டிபோலியா எங்க காணப்படுது அப்படின்னா மரப்பட்டையில வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது பொதுவா காணப்படும். அதுக்கப்புறம் அப்பான் த ராக், பாறைகள், த பென்சிங் ஒயர், நம்மளோட கேபிள் ஒயரு இந்த மாதிரிலாம் அந்த டெலிபோன் ஒயர்லாம் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒயர்ல இருக்குங்கிறாங்க. பைகோபில்டிஸ் ஆக்கர் அப்பான் த ரூபஸ், பில்லோசைபான், அரிஸ்மியா, அதே மாதிரி ரோடோகைட்ரியம், ஆக்லிப்ஸா அண்டது சொலிடோகோ, இந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள். அடுத்தது எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இதுவும் எங்க குரோத்தா இருக்குது அப்படின்னா பார்க், மரப்பட்டைகள் மேல வளரக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் போர்மீடியம், சைட்டோனிமா, ஆப்ளோசைபான், சைசோத்ரிக்ஸ் குரூப், இதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ட்ரீ மிக்ஸ்டு வித் லிவர்வர்ட்ஸ், இந்த பாசிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி, அதாவது கல்லீரல் பாசிகள் பிரியோஃபைட்டோடதுலயும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறாங்க. எபிசூபைட்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அனிமல்ஸ் மேலேயும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வாழக்கூடியது. கீட்டோபோரேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா found given the hash of sloth. sloth அப்படின்னா அதாவது ஒரு முடியில இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்லோத் அப்படின்னா கரடியா, கரடி தான் நினைக்கிறேன், எழுதிங்க. ஸ்லோத்னா கரடி. நம்ம ஸ்கூல் புக்ல ஒண்ணு கொடுத்திருப்பாங்களே அப்பனோ கேப்சாவா, கரெக்டுங்களா டீச்சர்ஸ்? கரெக்டா, நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு இது கொடுத்திருப்பாங்கல்ல, கரடி மேல வாழக்கூடிய ஒரு ஆல்கே, அப்பனோ கேப்சா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்லோத் அப்படின்னா இந்த கரடி. இப்ப நீங்க அந்த அண்டார்டிகா மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரடி நல்லா வெள்ளை கலர்ல இருக்கும். அது உடம்பெல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா பாசி எல்லாம் தண்ணியில அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது மேல என்ன பண்ணும் அப்படின்னா படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து லித்தோபைட்ஸ். லித்தோங்கிற வார்த்தை வந்தாலே பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெனி ஆல்கே grow on the rock and walls. பொதுவா நிறைய ஆல்காக்கள் எங்க வாழுது அப்படின்னா நமக்கு வந்து பாறை, அதே மாதிரி வந்து சுவர்கள் மேல வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. சைட்டோனிமா பொறுத்த வரைக்கும் grow on the wall of the rainy season.
நம்ம ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரிய சுவர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா மழை பெய்யறப்ப நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஆல்காக்களை பார்க்கலாம். இது வந்து சைட்டோனிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்க்கறதுக்கு ஒரு கரும்பச்சை நிறத்துல என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அதே மாதிரி நமக்கு வந்து வவுச்சேரியா, நாஸ்டாக்கு இதெல்லாம் வந்து வெட் ராக்ஸ், ஒரு நல்ல உலர்ந்த ஒரு பாறை மேல காணப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது கிரையோஃபைட்ஸ். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கிரையோபைட்ஸ் அப்படின்னா பனி படர்ந்த பகுதி. தமிழ்ல வந்து என்ன அப்படின்னா பனி படர்ந்த பகுதி. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிரையோபைட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தேன் அப்படின்னால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, பனி படர்ந்த பகுதின்னு போட்டுங்க. எந்த பகுதினா எஸ்பெஷலி வந்து ஆர்டிக் ரீஜன், ஆர்டிக் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில வந்து இந்த ஆல்காக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா காணப்படும். கிளாமிடோமோனஸ், அதே மாதிரி ஆன்கிஸ்ட்ரோமஸ், மெசட்டோனியம், அதே மாதிரி ரெட் ஸ்னோ, இது ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க. பிளாக் ஸ்னோ எதுன்னு கேட்பாங்க, ரெட் ஸ்னோ எதுன்னு கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கிளாமிடோமோனஸ், ஸ்குட்டில்லா, கிளியோகேப்சா, டயாட்டம், இது எல்லாம் பொதுவா நமக்கு எங்க காணப்படுது அப்படின்னா இது வந்து நமக்கு பனி படர்ந்த பகுதியில காணப்படும். சரிங்களா, ரெட் ஸ்னோ எழுதிக்கங்க. ரெட் ஸ்னோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ், கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ் எழுதிக்கங்க. வெரி குட். கிளாமிடோமோனஸ் இந்த இடத்துல பக்கத்துல எல்லாம் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. கிளாமிடோமோனஸ் NIVALIS நிவாலிஸ், கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ். சரிங்களா, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சங்கூனியா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பேரு அது கேட்பாங்களா இல்லையா தெரியல, எழுதி வச்சுக்கோங்க. SANGUINA, சங்கூனியா நிவாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெட் ஸ்னோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பிளாக் ஸ்னோ அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில பீசஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இது வந்து நமக்கு பிளாக் ஸ்னோ பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டில்லா இங்க இருக்கு பாருங்க, ஸ்கூட்டில்லா நிவாலிஸ், இதுதான் வந்து நமக்கு பிளாக் ஸ்னோ. ஸ்கூட்டில்லா நிவாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாக் ஸ்னோ. கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ்ன்னு கேட்டாங்கன்னா ரெட் ஸ்னோ. ஓகேங்களா, ரெட் ஸ்னோனா என்ன அப்படின்னா நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். சரிங்களா, இந்த பாசி அந்த இடத்துல வளரும் போது என்ன பண்ணும்னா அந்த இடமே ஒரு சிகப்பு கலர்ல தெரியும். அதே மாதிரிதான் அந்த பனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெள்ளையா தெரியும். ஆனா ஸ்குட்டில்லா வளரக்கூடிய இடத்துல மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் கலர்ல இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு பிளாக் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பாருங்க, தோத்ரிக்ஸ், ஊடோகோனியம், பிளூரோகாக்கஸ், நாஸ்டாக், yellow green snow மாதிரி என்ன பண்ணது அப்படின்னா ஏற்படுத்துதான். அலாஸ்கா 1942 classified the cryoalgae in 4 group என்ன பண்றாரு அப்படின்னா பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து grow only ice, ஐஸ்ல மட்டும் வளரக்கூடிய ஆல்காக்கள். இதுக்கு பேரு ஆன்க்ளைனமா மாஸ்டிகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. algae which is occur only in snow, பனி இருந்தா மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸ்குட்டில்லா, கிளாமிடோமோனஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஐஸ் அண்ட் ஸ்னோ பாத் ரன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே, ஐஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்னோ இருக்கக்கூடிய இடத்துல. அதாவது ஸ்னோனா என்ன பண்ணுனா பனி மாதிரி அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கும். ஐஸ் அப்படின்னா பெரிய பெரிய அண்டார்டிகா மாதிரி வந்து நமக்கு ஐஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. இது வந்து சிலிண்ட்ரோசிஸ்டிஸ் ட்ரைகோசியா அப்படின்னு சொல்லக்கூடியது. Those algae which can grow in ice or snow, they are not a true cryophytic அப்படின்னு கேட்டாங்கன்னா கிளியோகேப்சாவும் ஓர்மீடியம் அப்படிங்கிறது வந்து உண்மையான என்ன கிடையாது அப்படின்னா இது ரெண்டுமே உண்மையான இந்த பனி படர்ந்த பனி பொழிவில் இருக்கக்கூடிய பாசிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது நமக்கு வந்து சிம்பயாட்டிக் அல்லது எண்டோபயட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஒரு ஆல்கா அல்லது வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு பேசிஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடியது அதான் வந்து நமக்கு சிம்பயாட்டிக் அல்லது எண்டோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். உதாரணத்துக்கு பாருங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்ப நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும், ப்ளூ கிரீன் ஆல்கே. இது நமக்கு எதுல இருக்கும் அப்படின்னா ஆந்தோசிராஸ்ல இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து சைக்கஸ்ல காணப்படுகிறது. ஆந்தோசிராஸ்ல இருக்கு, சைக்கஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி அசோலா, நம்ம லீஃப் இருக்குன்னு வச்சுங்களேன், அசோலாவோட இலையில என்ன பண்ணும் அப்படின்னா அனாபினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே என்ன பண்ணுது அப்படின்னா வாழக்கூடியதான். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பீசஸ் வந்து சிம்பயாட்டிக் லைஃப் சைக்கிளோட நமக்கு என்ன பண்ணனா இருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, நமக்கு சம் கிரீன் ஆல்கே, காக்கோமிக்ஸா, குளோரெல்லா, புரோட்டோகாக்கஸ், பால்மேலியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பயாட்டிக் இன் லைக்கன். சரிங்களா, ஆல்கேவும் பூஞ்சையும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லைக்கனை உருவாக்கும். அந்த மாதிரி இடத்துல இது வந்து காணப்படுது. சவர ஆல்கே பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கு அப்படின்னா எண்டோபைட்டிக், ஒரு இன்சைடு தான் வளரக்கூடியது. பாருங்க, அனாபினா பொறுத்த வரைக்கும் அசோலா அப்படின்னு, அதாவது அசோலான்னு சொல்லக்கூடிய ஒரு டெரிடோஃபைட்டோட தாவரத்தோடைய இலைக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து வாழுது. அப்ப அனாபினான்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே எங்க வாழுது அப்படின்னா லீவ்ஸ் ஆஃப் அசோலா, அசோலாவோட இலைக்குள்ள இருக்கும். இப்ப இந்த அசோலா எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நெல் கழனி இருக்கு பாத்தீங்களா, நெல் கழனியில அதிகமா இருக்கும். சரிங்களா, நிறைய இந்த ஜாப்பனீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நெல் கழனியில வந்து அசோலாவை அப்படியே விதைச்சிட்டுருவாங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன்களையும் வளர்ப்பாங்க. சரிங்களா, மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அசோலாவை அதாவது அப்படியே சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். அது போக இந்த நெல் கழனியில வந்து நெல் அழிக்கிறதுக்கு வரக்கூடிய பூச்சிகளையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த மீன்கள் எல்லாம் சாப்பிடும். இந்த நண்டு மீன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா வயல்களோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வளர்ப்பாங்க. நம்மளோட விவசாய முறையும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வயல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலயே நண்டு மீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அது எனக்கு அவுரி மீன் நினைக்கிறேன். அந்த அவுரி மீன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வயல்ல தான் வந்து நிறைய அங்கங்க சுத்திட்டு இருக்கும். எது பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுதான் ஆரோக்கியமான ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பூச்சிகளுக்குன்னு எந்த ஒரு மருந்தையுமே தெளிக்க தேவையில்லை. அதே மாதிரி பாருங்க, அனாபினா பொறுத்த வரைக்கும் சைக்கடாஸ், இது வந்து பொர்லாய்டு ரூட் ஆஃப் த சைக்கஸ். அனாபினாவும் இருக்கும், நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே பவள வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அரேஞ்ச் ஆகும். இது எதுக்காகனா நைட்ரஜன் பிக்சேஷன் சொல்லக்கூடியது. நாஸ்டாக் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆந்தோசெராஸ்ல இருக்கு, நோட்டோதேலஸ்ல இருக்கு. இதுதான் நம்ம ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ஸ்லைம் போர் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்லைம் துளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நாஸ்டாக்னு சொல்லக்கூடியது இருந்து நைட்ரஜன் பிக்சேஷனை செய்யும். அதே மாதிரி பாருங்க, நாஸ்டாக் ஃபவுண்ட் இன் தி லீவ்ஸ் ஆஃப் ஸ்பாக்னம், ஸ்பாக்னத்தோட இலைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஆஞ்சியோஸ்பர்ம் தாவரத்துங்களை என்ன பண்ணுது அப்படின்னா இது காணப்படுது. குளோரோகைட்ரியம் இஸ் a endobiotic inside the lemna. சரிங்களா, அந்த லெம்னா, செரட்டோபில்லம், ஒரு சில மாஸ் இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ணக்கூடிய வேலையை செய்யும் அப்படிங்கிறாங்க. எண்டோசூபைட் அப்படின்னா அனிமல்ஸுக்குள்ள இருக்கக்கூடியது. சரிங்களா, அது நமக்கு வந்து இந்த ஜூ குளோரெல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன்சைடு தான் ஹைட்ராவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்ராவோட ஹைட்ரா விரிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, மீனோட செவில், இந்த மாதிரி இடத்துல நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா இது வால். பாருங்க, ஆசிலட்டோரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல எங்க இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, டைஜஸ்டிவ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிராக்டுக்குள்ளெல்லாம் இருக்குமா. சரிங்களா, ஜீரண மண்டலம், அதே மாதிரி சுவாச மண்டலம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட அனிமல்ஸ்ல வாழும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாராசைட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு பேசிஸ் தான். சரிங்களா, ஆக்சுவலா இது வந்து ஒரு கிரீன் ஆல்கே. இது என்ன டைப் ஆஃப் ஆல்கேனா ஒரு கிரீன் ஆல்கே, செப்லோரசஸ் வர்சென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இது என்ன நோய் ஏற்படுத்தும் அப்படின்னா ரெட் ரஸ்ட் ஆஃப்
டி அப்படிங்கிற நோயை வந்து ஏற்படுத்தும். சிகப்பு துரு அப்படிங்கிற ஒரு நோய் என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்படுத்துது. ஒரு கிரீன் ஆல்கே ஒரே ஒண்ணு மட்டும் தான் பாராசைட்டிக். இதுல குளோரோஃபில் அப்படிங்கிறது கிடையாது. எவல்யூஷனரியா பார்க்கும்போது பரிமாண வளர்ச்சி பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆல்காவில இருந்து ஃபங்கை தோன்றி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அடுத்து ஃபிளாவடைல் ஆல்கே. சரிங்களா, இது பொறுத்த வரைக்கும் such algae found rapidly flowing water. சரிங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வளரக்கூடியது. நமக்கு ஆல்கல் ப்ளூம் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய ஆல்காக்கள் இருக்கு. பொதுவாக இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான அளவு அந்த ஆல்கல் ப்ளூம், ஆல்கல் மலர்ச்சி அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும். இது நோட் பண்ணி வச்சுங்க. எக்ஸாம்பிள் எலோத்ரிக்ஸ், மவுண்டைன் ஃபால்ஸ். சரிங்களா, இந்த பிளாவெட்டல் ஆல்கே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆறுகள், ஓடைகள் மற்றும் மலை நீர்வீழ்ச்சிகள் வேகமாக நீர் பாயும் இடம். வேகமாக நீர் பாயும் இடம். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட உடல் அமைப்பெல்லாம் மாத்தி வச்சிருக்கணும். இப்ப தண்ணி வேகமா ஓடுதா அப்படின்னா உடனே என்ன பண்ணும் அதோட பாடி வந்து பிளெக்சிபிளா வச்சுக்கணும். அந்த தண்ணியோட போறக்கூடிய அதே இதுல என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய growth இருக்குமா. அதுதான் வந்து பிளாவடைல் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு உதாரணம் வந்து இலோத்ரிக்ஸ், ஸ்டிஜியோக்ளோனியம், பேட்ரகோஸ்பெர்மம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளாவடைல் ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள். வேகமாக நீர் எப்படி பாயுதோ, எந்த பக்கம் நீர் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட உடல் அமைப்பை வச்சிருக்கிறது. அடுத்து நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆட்டோட்ராபிக், தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடியது. அடுத்தது ஹெட்டரோட்ராபிக் அப்படின்னா டிபெண்ட் அப்பானது அனதர், அதாவது தனக்கு தேவையான மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கூடியது. மிக்ஸோட்ராப்னா ரெண்டுமே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி என்ன அப்படின்னா 3 டைப்பா நம்ம பிரிச்சுக்கலாம். ஆட்டோட்ராபிக்னா என்ன பண்ணது நமக்கு சன்லைட்டை யூஸ் பண்ணி CO2 and H2O பயன்படுத்தி என்ன பண்ணுது கார்போஹைட்ரேட் அல்லது ஸ்டார்ச் அப்படிங்கிற உணவை தானே தயாரிச்சுக்கும். இதே ஹெட்டரோட்ராபிக் அப்படின்னா யூஸ் a small organic molecule. இதெல்லாம் வந்து என்னன்னா பாராசைட்டிக் மாதிரி இருக்கக்கூடிய செப்லோரசஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது build oil, protein and fat. இது சேமிப்பு உணவா என்ன பண்ணும் அப்படின்னா வச்சுக்கும். மிக்ஸோட்ராப் அப்படின்னா யூஸ்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆர்கானிக் கார்பன். சரிங்களா, அதாவது இது என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்திக்க கூடியது. பில்ட் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் லிபிட் அண்ட் ஃபேட் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா இருக்கு. பெரும்பாலும் ஆட்டோட்ராபிக் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதை உற்பத்தி பண்ணும். சரிங்களா, மத்த 2 கிட்டையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ரேஞ்ச் ஆஃப் வெஜிடேஷன் ஸ்ட்ரக்சர். சரி, நமக்கு வந்து என்னென்ன மாதிரியான வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு இருக்கு. ஏன்னா இதை நம்ம பொதுவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. உடலத்தை பொறுத்த வரைக்கும் தாலஸ், நாட் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டெம், ரூட், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுல நிறைய டைப் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 டைப் கொடுத்துருக்காங்க. மொட்டைல் டைப் அப்படின்னா நகரக்கூடியது. காக்காய்டு, காக்காய்டுனா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சைஃபனோசிஸ் ஃபார்ம், ஓச்சேரியெல்லாம் வந்து சைஃபனோசிஸ் ஃபார்ம்ல வரும். பால்மலாய்டு அண்ட் டென்ட்ராய்டு டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிளமண்டஸ் அப்படின்னா நமக்கு வந்து நூல் இலை போன்ற அமைப்பு. அடுத்து கடைசியா வந்து நமக்கு அட்வான்ஸ்டு டைப்ல வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து மொட்டைல். மொட்டைல் அப்படின்னால என்ன அப்படின்னா நகரக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடியது. சிம்பிள் டைப் ஆஃப் பாடி. மொட்டைல் இது வந்து எப்படி இருக்குன்னா யூனிசெல்லுலார், ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும். பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கசையில் இருக்கும் பிளஜெல்லாம். பாடி மேபி நேக்டு வித் செல்வால், திறந்திருக்கலாம் அல்லது செல்வால் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். The various மேபி எப்படி இருக்குன்னா அமீபாய்டு. அமீபாய்டுனாலே நமக்கு தெரியும். சரிங்களா, அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஷேப் இருக்காது. என்கேப்சுலேட்டட் கலர்லெஸ் ஃபார்ம், உரை சூழப்பட்ட, அதே மாதிரி நமக்கு கலர்லெஸ் ஃபார்ம்,
காலனிக்கல் ஃபார்ம் இது என்ன பண்ணணும்னா நிறைய கூட்டு சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுனா உதாரணத்துக்கு வந்து நமக்கு வால்வாக்ஸ் மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் என்ன பண்ணும் நமக்கு ஒரு 500ல இருந்து 50,000 வரைக்கும் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுனா வாழும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லயும் நமக்கு என்ன பண்ணா இருக்கும். எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ், யோடடினா, கிளாமிடோமோனாஸ். இதெல்லாம் மொட்டைல் ஃபார்ம், நகரக்கூடியது. அடுத்தது பால்மல்லாய்டு அண்ட் டென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. The time being palmella stage prevails the species of Chlamydomonas. இது வந்து நமக்கு but this is a permanent feature of the case Tetraspora அப்படின்னு சொல்லக்கூடியது. Are the plant body surrounded by the mucilaginous covering. ஒரு வளவளப்பான, இப்போ உதாரணத்துக்கு இப்படி வந்து நமக்கு ஒரு ஆல்கே இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்து ஒரு வளவளப்பான பொருள் சூழப்பட்டு காணப்படும். தண்ணீர்ல இருந்தாலே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளவளப்பான அமைப்பு வந்து காணப்படும். எதுக்காக அப்படின்னா கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? அதே மாதிரி ஏன்னா நமக்கு வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால தண்ணி என்ன பண்ணக்கூடாது, உள்ள போச்சு அப்படின்னா இந்த பிளான்ட் அஃபெக்ட் ஆகும். அதனால என்ன ஆகக்கூடாதுன்னா தண்ணி இம்பிபிஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த டென்ட்ராய்டு டைப் வேரியன்ட் த பால்மெல்லாய்டு டைப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். Mucilage is produced at the base of the cell. இது எங்க காணப்படும் அப்படின்னா அடிப்பகுதியில காணப்படும் அப்படிங்கிறாங்க. And dendroid colonies resulted. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் Prasinocladus, Chlorophyceae இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து காக்காய்டு டைப் ஹேபிட். காக்காய்டு ஹேபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல என்ன இருக்குன்னா flagella இருக்கு. Have been lost and their plant body become rounded. இந்த மாதிரி என்ன பண்ண அப்படின்னா ரவுண்ட் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா கசையில இருக்கு. The rounded body has a no power of the division and cannot reproduce vegetatively. சரிங்களா? இங்க என்ன கிடையாது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. அதே மாதிரி காக்காய்டு பொறுத்த வரைக்கும் வெரி காமன். எதுல அப்படின்னா குளோரோகாக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பாடிஸ் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவானதா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிளமண்டஸ் அந்த அமைப்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு. மிஸ் சொல்லுங்க மிஸ். இங்க கொடுத்த பிளவல ஹஸ்பண்ட் லாஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல நமக்கு இதுல என்ன இல்லைன்னா காக்காய்டு ஃபார்ம் பிளஜல்லா லாஸ்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு இங்க தமிழ்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க தமிழ்ல இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ஓகே ரைட். அப்ப இங்க எழுதிங்க காக்காய்டு ஃபார்ம்ல வந்து அப்ப இந்த இடத்துல இல்லை. இந்த அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல டவுட் வந்துச்சுன்னா அப்படியே கேட்டுருங்க எனக்கு. அப்ப இங்க என்ன கிடையாதுன்னா கசை இலை அற்ற அமைவு. இப்ப காக்காய்டு ஃபார்ம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லாஸ் அப்படின்னு சொல்றோம். கசை இலை அற்ற ஒரு அமைவு. யாரா இருந்தாலும் சரி ஒரு டவுட் வருதுன்னா உடனடியா கேட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? நான் அப்படியே கூட நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சிலதை நான் கவனிக்காம கூட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கலாம். சரிங்களா? அதை பார்க்கும்போது டக்குன்னு உடனே எனக்கு என்ன பண்ணிருங்க அப்படின்னா சொல்லிருங்க. நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதை அடுத்தது பிளமண்டஸ் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நூல் இலை போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளாக்மேன் அண்ட் ஸ்மித் இவர் வந்து பிளமண்டஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் த இது இந்த பிளமண்டஸ் அந்த ஒரு நூல் இலை போன்ற அமைப்பு எதுல இருந்து உருவாகுதுன்னு சொல்றாரு அப்படின்னா மோட்டைல் யூனிசெல்லுலார் ஃபார்ம்ல இருந்து உருவாகும்னு சொல்றாங்க. நகரக்கூடிய ஒரு செல் கொண்ட இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகிறதுக்கான அமைப்பு இருக்கு, அதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. According to the author, the filamentous habitat has been originated from the motile unicellular bodies. By the loss mortality and the restriction of the vegetative division, one plant only. இதோட டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க யூனிசெல்லுலார் பாடி by the loss of mortality. அப்ப இது என்ன ஆகாது அப்படின்னா நகராத அமைப்பு. என்ன அமைப்பு இருக்கு அப்படின்னா நகராத அமைப்பு வந்து இதுல காணப்படுது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இதுலயும் பாருங்க மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஃபால்ஸ் செப்டேஷன் போலியான குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு இங்க காணப்படுது. இதெல்லாம் வந்து பிளமண்டஸ் ஹேபிடேட்ல இருக்கக்கூடியது.
சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது FE fridges பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய சொல்றாரு. Plummeters may be simple அப்படின்னா எதோ வந்து நமக்கு எளிய ஒரு நூல் இலை போன்ற ஒரு அமைப்பு எதெல்லாம் காணப்படும் அப்படின்னா Elothrix, Spirogyra, Heterotrichus, Stichioclonium, Colossius, Ulva, C. lettuce, Tubular, Endomorpha, Discoid, வட்டு வடிவத்தில் இருக்கக்கூடியது. Tubular formலனா Endomorpha. சரிங்க, அதுல ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிள் Plummeters அப்படின்னா Elothrix, Spirogyra, Heterotrichus, இது வந்து எக்ஸாம்பிள் வந்து வேறுபட்ட அமைப்பு கொண்டது. Stichioclonium அப்படின்னு சொல்லக்கூடியது. Poliosis வந்து பாத்தீங்கன்னா உல்வா. Tubular வந்து Endomorpha. Discoid அப்படின்னா தமிழ்ல வட்டு வடிவம். இந்த மாதிரி வட்டு மாறும். இந்த அமைப்பு வந்து கோலியோகிட். ஷேப் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்கன்னா இதோட ஷேப் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி Plummeters, Elothrix and Spirogyra பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? சிம்பிள் அண்ட் அன்பிரான்ச்டு, கிளைத்தல் அற்றது. இதெல்லாம் கேட்கலாம். Elothrix and Spirogyra உடைய Plummeters எப்படி இருக்குன்னா சிம்பிள் அண்ட் அன்பிரான்ச்டு. Plummeters பொறுத்த வரைக்கும் Stichioclonium or Heterotrichus. Stichiocloniumத்துல எப்படி இருக்கு அப்படின்னா வேறுபட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். Plant body consists of two systems, one erect and other prostrate. ஒன்று நேரா நிமிர்ந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இப்படி ப்ரோஸ்டேட்டா நமக்கு என்ன பண்ணும்னா இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இது வரைக்கும் நான் முடிச்சிடறேன். சைப்னோசிஸ்ல இருந்து வேணும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். Prostate system பொறுத்த வரைக்கும் comparatively smaller and possess many erect branches. நிமிர்ந்த கிளைகள் வந்து இங்க காணப்படும். என்ன காணப்படும்னா நிமிர்ந்த. உல்வா பொறுத்த வரைக்கும் இது பொதுவான நேம், பல தடவை கேட்டிருக்காங்க. C. lettuce அப்படின்னு சொல்லக்கூடியது. கடல் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. C. lettuce. இது வந்து Poliosis அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுது. இலை வடிவிலான அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படுது. The division takes place in the all plant and polio structure வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உருவாகுது. The thallus பொறுத்த வரைக்கும் எத்தனை செல் அப்படின்னா 2 celled thickness வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். The tubular variant thallus is a hollow tube. இப்படி நீளமா இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து ஹாலோவா ஒரு டியூப் மாதிரி இருக்குங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் the wall 1 cell thickness. Example Endomorpha. அதே மாதிரி இது என்ன டைப்ல அப்படின்னா டிஸ்கார்டு டைப். டிஸ்கார்டுனால வட்டு வடிவம். has been evolved from the Heterotrichus filamental வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதோடைய ஆர்ஜின். இதுல வந்து உருவாச்சுன்னு கேட்கலாம். Heterotrichus வேறுபட்ட அமைப்பை கொண்டது. கோலியோகிட் சிக்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா there is an example, this is a type. கோலியோகிட் சிக்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு பொதுவா Heterotrichus filamentuக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். அதே போல கோலியோகிட் பொறுத்த வரைக்கும் jointed end to end. அந்த முனையிலிருந்து அந்த முனை வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா பிரான்ச்சிங் ஃபிலமெண்ட் இருக்குங்கிறாங்க. சரிங்களா? அந்த செல்லை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜாயின்ல இருந்து இந்த ஜாயின் டு ஜாயிண்ட், எண்ட் டு எண்ட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி பிரான்ச்சஸும் நமக்கு இருக்கும். சரிங்களா? அது என்ன வடிவத்துல காணப்படும்னா வட்டு வடிவத்துல நமக்கு காணப்படும் சொல்றாங்க. கோலியோகிட் பல்வினேட்டா பொறுத்த வரைக்கும் possessing free branches. தனித்த கிளை போன்ற அமைப்பு வந்து காணப்படுமா. இது வந்து கோலியோகிட் பல்வினேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது பார்த்து வச்சுங்க. நமக்கு இந்த வவுச்சேரியாலாம் முக்கியங்க. ஏன்னா நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. சைப்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் வவுச்சேரியா இது ஏற்கனவே நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது. அதனால இதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். சரி, அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அடுத்த டெஸ்ட் நமக்கு என்ன வருங்க பங்கையில? ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட எக்கனாமிக்